இந்த நின்னை சரணடைந்தேன் நிகழ்ச்சி வழியாக 2 கோவில்கள், அதுவும் வீட்ல கோவிலா கட்டியிருக்கா. அத பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு. அதுல வந்து பத்மா மாமின்னு அவள வந்து நான் பேட்டி கண்டிருந்தேன். அவ வீட்லயே வந்து ராகவேந்திர சுவாமிகள், பெரியவா, ஷீரடி பாபா, காமாட்சி எல்லா சுவாமிகளும் அங்க இருக்கா. அவ ஒரு ரூம்ல வச்சுண்டு இது பண்றா. நெறைய பேருக்கு உடம்பு முடியாதவாளுக்கு அவ வந்து சுவாமிகள்ட்ட கேட்டு, நெறைய பரிகாரம் சொல்லி, நெறைய பேருக்கு தீர்வு நல்ல குணமாயிருக்கு. ரொம்ப மிரக்கிள் ஆட்டம் ஆறுது எல்லாமே. இவாள்லாம் வந்து மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட்ன்னு சொல்லுவேன் நான். அந்த பத்மா மாமி அந்த ரூம் வந்து சின்னதா தான் இருக்கும். ஆனா அது கோவில்னா, அந்த மாதிரி நான் வந்து இது சொல்லும்போதே எனக்கு வந்து சிலுக்கிறது. ரொம்ப ஒரு மெய் சிலிர்க்கும் அனுபவம். எனக்கு ரொம்ப நாள் வந்து பெரியவா கனவுல வரணும். எல்லாருக்கும் வரான்னு சொல்றாளே! எனக்கு வரவே இல்லையே! அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். இந்த மாமிய முதல் நான் பார்க்க போயிட்டு, என்னோட இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த மாமி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு, போய் அன்னைக்கு படுத்துக்கிறேன். அடுத்த நாள் வெடிகார்த்தால எனக்கு பெரியவா கனவுல வந்தா. வந்துட்டு "பாசுரம் படி" அப்படின்னு சொல்றா மாரி வந்தது. அப்பதான் வந்து நம்ப டிசம்பர் மாசம் நம்ப திருப்பாவை இது வந்து ஃபுல்லா நான் வந்து அப்ப பாடினேன். அந்த இதுல வந்து ரெக்கார்ட் பண்ணி YouTubeல அப்லோட் பண்ணேன்.